வாழ்ந்து வருகின்றார் குருதவசி. சரி. காக்காசி மும்மலையிலே கல்பனையிலே சிம்மாசனம் வைத்து வாழ்ந்து வருகின்றார் தீர நந்தி நம குருக்கள். நந்தி நம குருக்கள் வந்தாதான் வேலை விளக்க முடியும் சுவாமி. அந்த வார்த்தை காதிலே கேட்டவுடனே குருக்களை அழைத்து வந்தார்கள். குருதவசியை அழைத்து வந்தார்கள். அந்த குருதவசியானவர் எப்படி வேலை வளர்க்கிறார் என்றால் வண்ணமாக அதை நான் சொன்னபடி முதலாக வேள்வியை மஞ்சளையை கருவருவாக திரட்டி போடுகின்றார். அதிலே யார் வந்து பிறந்திருக்கிறார் என்றால் யாராகிய என் தாய் பிரம்மசக்தி அம்மை வந்து பிறந்திருக்கிறார். 16 சடைகளங்க கையிலே திருசூலம் கப்பரை இவைகள் எல்லாம் முதலாக வேள்வியிலே தாயாகிய பிரம்மசக்தி வந்து பிறந்த உடனே ஒரு அம்மாவை அமர வைக்கிறார்கள். அம்மா வந்து பிறந்தாச்சு, நீ பிள்ளைங்க நேரம் சீக்கிரம் பிறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பச்சரிசியும் சர்க்கரையும் ஒருவாக திரட்டி அந்த வேள்வியை போடக்கூடிய நேரத்தில் மாடுமார்கள் கருவானது எப்படி வளர்ந்து வருகிறது என்றால் கரு கொண்டொரு நெல்லை போலவே கரு உருவாக வளர்த்து வருகின்றார். சுடலை மாடன், கண்டி மாடன், கட்டேர பெருமாள், மாசான போத்தி, சிவப்பை மாடன், ஊசுகாட்டு மாடன், இப்படி 21 மாடமார்கள் வேள்விக்குழியிலே வந்து விரதிருக்கிறார்கள். அந்த இடம் எப்படி இருக்கும்பா? ஆனாடி போடுறார். இக்க முதல்ல பேரை சமாளிக்க முடியாது. ஆமா. 21 பேரை சமாளிக்க முடியுமா? ஆமா. அக்னி எள்ளி எரியுதே குருதவசி. உடனடியாக பஞ்சாயத்து மட்டியை வெளியே கூடா. மாடமார்கள் எல்லாம் ஆதாடி போடுகின்றார்கள். சரி. பார்த்தார் குருதவசி இவர்களை வேள்விக்குழியை விட்டு கரையேற்ற வேண்டும் அல்லவா? சரி. அப்பா அமைதியா இருங்கோ. தாயாராகி பிரம்மசக்தி அம்மை சொன்னா மட்டும்தான்
சரி. கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. அதானே இந்த தீயை வாரி அடித்து முறித்து ஆளாளி போடுகிறார்கள் மாடன்மார்கள். சரி. அந்த குருதோசி எப்படி இருக்கிறார் என்றால் எப்படி? அப்பா மாடன்மார்களே எதுங்க? பரனுட மகனே சுடலையில் மாடா சுடலையில் மாடா ஆண்டடி ஆளுட மகனே வருவா சிறப்புடன் வெளியில் வந்தாரே. குருதோசியானவர் அழைக்கின்றாரப்பா. சுடலை மாடா, சுடலை முண்டா, பன்னி மாடா, பழமிசக்காரா, கட்டேறு பெருவாள், ஊசி நாட்டு மாடா, போக்குவரத்து மாடா, எல்லாரும் வெளியே வாங்கப்பா. குழி தோண்டி மாடன் அப்படின்னு சொல்லி மாடன்மார்கள் வெளியே வந்தார்கள் அல்லவா? நாதாளி போடுகிறார்கள் சுவாமி. எங்களை கரையிலே வளர்ந்தீர்கள் அல்லவா? எங்களுக்கு பசி பொறுக்க முடியவில்லை பகவானே. உங்களுக்கு உங்களை பிறவி செய்ததுதான் நான். ஆமா, உங்களை பிறவி செய்ய சொன்னது அந்த பகவான் ஆதி பரம்பொருளாகிய பகவானிடத்திலே நான் அழைத்து செல்கின்றேன். உங்களுக்கு வேண்டிய வரங்கள், பசிக்கு உணவு எல்லாம் அவரே கொடுப்பார் என்று சொல்ல காதிலே கேட்ட குருதோசியானவர் ஆதி பரம்பொருளாகிய பகவானிடத்திலே மாடன்மார்களை அழைத்து வந்தார்கள். மாடன்மார்கள் பகவானை அடிவணங்கி நிற்கின்றார். சுவாமி வணங்குகின்றோம் சுவாமி. தாங்கள் எங்களை விரைவு செய்த காரணம் என்னவென்று கேட்க தென்னாடு தட்சிண பூமியிலே மாந்திரவாதி அட்டகாசம் பெருத்து விட்டது. மாந்திரீகம் பெருத்து விட்டது. அன்னைக்கெல்லாம் ஊருக்கு ஒரு மந்திரவாதி இருக்கா? நிஜமா? இன்னைக்கெல்லாம் குடும்பத்துக்கு ஒரு மந்திரவாதி, வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி இருக்கா, ஒரு வில்லுபாட்டு செட்டுல இருக்க ஒரு மந்திரவாதி. அதாவது நிறைய இருக்கு சொன்னா அண்ணன் வளர்ந்தா தம்பி பிடிக்காது, தம்பி வளர்ந்தா அண்ணனுக்கு பிடிக்காது, உடனே விஷயத்தான் சீட்டு. இப்ப யாரும் வளர்றதே இல்லையே, அதனால எல்லாரும் கட்டியதான் இருக்கிறாங்க. பாரு முருகேசன் நல்லா இருக்குதா, அவனுக்கே பிடிக்காது. அவன் வாய்தான் அவனுக்கு கோளாறு. சீட்டுனா இருக்குது ஏழரை. ஆமா, சீட்டு பகவான் சொல்கிறாரப்பா. அவர் கேட்டதே முதலாக காவல் தெய்வமாக இருக்க வேண்டும். எல்லா தெய்வங்களுக்கும் காவல் என்றாலே அது சிவ சுடலை மாட சுவாமி தான் காவல்காரன். ஏற்கனவே எக்கச்சக்கமா கடவுள் இருக்காரு. ஆமா, நம்ம வெளிநாட்டுல கூட கடவுளை இறக்குமதி பண்ண வளர்ந்துறாங்க. சுடலை இல்லாத இடம் சுருக்கம். எவ்வளவோ கடவுள் இருக்குன்னு சொன்னா இந்த சுடலையோட சுவாமியுடைய தனி சிறப்பை மாந்திரவாதி அட்டகாசத்தை அழிக்க வந்தவர். மணிக்குடலை விடுங்க வந்தவர் பகவான் சொல்கிறாரப்பா. முதலாக நான் 2 வரம் கொடுக்கின்றேன். மீண்டும் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்பதை நீயே கேட்டு வாங்கி என்று ஆதி பகவான் சிவ சுடலைமாட சுவாமிக்கு எப்படி வரம் கொடுக்கிறார் என்றால் உந்தனக்கு வரம் சொல்ல கேளையா சுடலை மாடனே
அப்பா என்ன? முதலாக உனக்கு மாந்திரவாதி மதத்தை அடக்க வரம் தந்தேன். சரி. அவன் பின்னாடி போவான் பாரு, ஒரு தந்திரக்காரன். தந்திரக்காரன். ஆமா, தந்திரவாதி. என்ன தந்திரக்காரனை கூட ஜெயிச்சிடலாம். ஆமா, அந்த தந்திரக்காரங்க மத்தியா சரி கூட இருந்தே கொடி குறிப்பா நண்ப மாதிரி பழகிட்டு எத்தனை அடி வரை அப்படி தோண்டணும்? ரோகியா இருப்பா. எல்லாருக்கும் தோன்ற மாதிரி ஆரடிதான். எல்லாம் கூட கூட்டி போறதே ஆபத்து. பின்னாடி தோண்டிட்டு இருப்பா. எப்ப தள்ளி விடுவான்னு மண்ணடியில் பதுங்க வரும், வானத்தில் பறக்க வரும். சரி. பகவானிடத்திலே அருள்மார்கள் சொல்கின்றார், சுவாமி எங்களுக்கு இந்த வரங்கள் எல்லாம் போதாது பகவானே. என்ன சொல்கிறார் என்றால், இந்த வரம் போதாதே, என்ன செய்கிறார்? சுவாமி இந்த வரங்கள் எல்லாம் எனக்கு போதாது பகவானே. உனக்கு என்ன வர வேண்டும்? கல்லடவாள் குறிச்சி போக வேண்டும், கண்மைக்கும் வர வேண்டும், சம்போடை கரை போக வேண்டும், ஆரியச்சாவர்கள் அண்ணனுடைய சிறைகளை அவளை அழிக்க வர வேண்டும். போதுமா? போதாது போதாது. 60 பேர் வளர்ந்தீர்களை கல்லடவாள் குறிச்சியிலே உள்ளவர்களே ஒன்று அங்கே ஒரு பூஜை வாங்க வேண்டும். பட்டகராஜன் கோவிலை பகட்டி விடி எறிய வேண்டும். சுரைமலை சென்று பந்திமலர் கொடிமரத்திலே ஒரே வரும். ஆதி பகவானே கொடிமரத்தில் ஒரே வரும், கொத்தமாரை கொல்ல வரும், வண்டியச்சி முறைக்க வரும், வண்டி விழாக்களை கொல்ல வரும், காசிமாரை கொல்ல வரும், தேவி எறிய வரும், ஏழிவாள் மாடன் என்றோம், சுடலை போட வேண்டும், ஆதி பகவானே சொரிமுட்டை என் காவு போக வேண்டும். ஆமா, மதிவரனுக்காவதிலே வன்னிவரம் கொடிமரத்தில் உரைய வரும், கொத்தன்மாரை கொல்ல வரும், கொடிமரத்தை விட்டு வருகின்ற மறை கொல்ல வரும், வண்டி எச்சி முறிக்க வரும், வண்டி விழாக்களை கொல்ல வரும், ஆசிமாரை கொல்ல வரும், தனிக்கு எழி வரும், நேரடி வாழ் மாடனோ சிவ சுடலை போத்தி என்று. சரி. சுந்தர் முருகன் கையால ஒரு பூஜை வாங்கணும். ஆமா, அவர்தான் பெரியவர். கலியுகத்தி கடவுள் அவர் மட்டும்தான். ஆமா, அந்த முருகன் கையால ஒரு பூஜை வாங்க வரும். முருகப்பெருமான் இடத்திலே முதல் பூசை கொடிமரத்தின் முட்டிலே நான் வாங்க வேண்டும் என்று சொல்லி பகவான் இடத்திலே சொல்லுகிறார், பகவானே எங்களுக்கு இந்த வரங்கள் எல்லாம் போதும் சுவாமி, எங்களுக்கு அனற்குழியிலே பிறந்து வந்தோம் அல்லவா, ஆகையால் பசி தாங்க முடியவில்லை. இந்த பூலோகத்து மக்கள் எனக்கு எப்படி பூசை கொடுக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா, ஆகையால் இந்த கைலாச மலையிலே உங்களுடைய கையினால் ஒரு கன்னி பூசை கொடுங்கள் என்று சொல்ல ஆதி பகவானுடைய சொல்லை கேட்டு பார்த்தார், தெய்வங்களை அழைத்து மாணவர்களுக்கு ஊசி போட்டு கொடுக்கும்படியாக சொல்லுகின்றார். பகவானுடைய சொல்லை தட்டாமல் தெய்வாதி தெய்வங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு எப்படி ஊசி போடுகிறார் என்றால், கையில எங்கிரையா
சரி. மாடன்மார்களுக்கு அழகாக பூசை போட்டிருக்காங்க. ஆமா. ஓராள் மட்டிலே பீடம், உயரவே கும்பகலசம், கும்பகுடத்துக்கு மேலே குடமாலை வடமாலை, சரி. இளநீர் பூக்குலைகள் எல்லாம் கொண்டு சாட்சி சாட்சி. மலைமோலை படப்பு போட்டு மாயாண்டி சுடலை அளிக்கின்றார். சுவாமி என்னப்பா சுடல என்னப்பா இதோ வச்சிருக்க பாரு உனக்கு பூஜை. எங்க வச்சிருக்கீங்க? மலை போல போட்டு வச்சிருக்கீங்க. யாருக்கு போட்டு வச்சிருக்கீங்க? ஓடிடுதான் சுவாமி. என்ன என் பேரு சுடல, எனக்கு வேணும் மடல. உன் குடல எடுப்பேன். புரியுறோம். மாயாண்டி சுடலை ஓடோடி வந்து சொல்லுகின்றாரே, நான் சுடலை மாடல் இப்படித்தான பூசை கொள்வது. பூசை எனக்கு பிடிக்கவே இல்லை. இது சைவ பூசை. ஆமா. நான் கார்த்திகை மாசம் எனக்கு பூஜை வாங்க வேண்டும் என்று சொன்னால் கை வெட்டு வேண்டும், கல்யாணம் வரணும், தட்டு வேண்டும். ஆமா. இவர்கள் எல்லாம் வந்து எனக்கு பூசை கொடுத்தால்தான் ஒத்த முரசு அடித்து எனக்கு பூசை கொடுக்க வேண்டும் அப்பா. அப்படி இல்லை என்றால் எனக்கு பூசை வேண்டாம் என்று சொல்ல பகவானிடத்தை வந்து தெய்வாதி தெய்வங்கள் இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் பகவான் இருக்கின்றார். கைவெட்டு என் கல்யாண நாட்டம் இதற்கெல்லாம் நாமல் எங்கே செல்வது என்று தெய்வலோகத்திலே 2 பெண்கள் ஏழை இராம்பு என்று காலிலே கச்சத்தை கட்டி நடனம் ஆடுகின்றார்கள். ஏழை ரம்பை ரெண்டு பேரும் சேர்ந்து சரி அதாவது காலில கட்சத்தை கட்டி ஆடுறாங்க. ஆடக்கூடிய சமயத்தில் காலில் உள்ள அந்த பரல் சென்று போய் விழுந்தது. பகவான் காலை கொண்டு வருகின்றார். ஒரு கல்யாணம் வந்து விழுந்திருக்கின்றார். ஒரு கட்டகரியா ரெட்டகரியா ஒரு தோளில் கைமுகம் மொங்கை வெட்டும் கருவிகள் முழங்கை வெட்டும் கருவிகள் இவைகள் எல்லாம் கொண்டு கல்யாணம் வந்து விழுந்த உடனே பார்த்தார். பகவான் சொல்கிறார், அப்பா கனியா உன்னை எதற்காக பிரிவு செய்தேன் தெரியுமா? ஏமசாம வேளையிலே கைவெட்டி உதிரவிட்டு நீ மாடன்மார்களுக்கு பூசி கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை காதிலே கேட்டு மாடன்மார்களுக்கு இந்த கல்யாணமார்கள் வந்து பூசி கொடுக்க வேண்டும் என்று முன்புல வந்து நிக்கிறாங்க. அப்பா யார் நீங்க? நாங்க 2 பேரும் கணிதமார்கள். கல்யாணமார்கள் எனக்கு பூசை போட தானே வந்திருக்கீங்க. முதல்ல உன்னுடைய கையில என்ன வச்சிருக்கிறப்பா? ஆமா யாங்கையில ஒண்ணு இல்ல. நாங்க 2 பேரும் ஆட்டக்காரங்க. அப்படியா? அண்ணா இருக்காரு பின்னாடி அடிக்காரு. ஓஹோ. ஆமா. அப்பா உன்னுடைய மகுடத்தை என்னுடைய காது குளிரும்படி அழகா வாசி பார்க்கலாம். அம்மா புதாள் நல்லா பிடிச்சிருக்கா சாமி? ஒரு தடவை பிடிச்சிருக்குப்பா. ஆமா சமோட் ஓகே. ஆமா என்ன நேரம் தானே அடிக்க பார்க்கலாம். ஆமா
சரி. இந்த சுடலை வாழ்வார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து. என்ன சொல்லுகிறார் என்றால் எப்படி? அடியா, ஆ. எப்படி நீ வாசிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி வாசிக்க வேண்டும்? திமி திமி தோம் திமி திமி என்னவே அடகப்பாடி வாழை ஒன்றியா என்னுடைய பிறவிகள் எத்தனை, என் தாயுடைய பிரம்மசக்தி எத்தனை பிறவின்னு சொல்லி பாடணும். சொல்லுங்க சாமி. அம்மாவுக்கு 7 பிறவி, உங்களுக்கு உங்களுக்கு 6 பிறவி. சுடலைக்கு தாயாகிய பிரம்மசக்திக்கு 7 பிறவி, என்னுடைய அப்பன் சிவ சுடலைவாண சுவாமிக்கு 6 பிறவி. அந்த பிறவியை ஒன்று ஒன்றாக சொல்லி பாட வேண்டும். முன்னமே கையிலா சொந்தமில் பிறந்தாய், புறத்தை சுட்ட சுட காற்றில் பிறந்தாய், உப்புரத்தி சுட்ட சுடு காட்டில் ஒரு பிறவி, அப்பிரவனார்தலை ஓட்டில் ஒரு பிறவி, அரணார்திரு துணையில் ஒரு பிறவி, பஞ்சவர்க்கைந்து மூர்த்தியாக ஒரு பிறவி, பார தக்கன் வேள்வியிலே இப்போ ஒரு பிறவி. தாயாகிய பிரம்மசக்தி அம்மைக்கு சண்டமுண்டன் தலையெடுக்க பரவேசக்காரனோடு தனியாக ஒரு பிறவி. இப்படி அம்மாவுக்கு 7 பிறவி, எங்கள் சிவசுடலைமாட சுவாமிக்கு 6 பிறவி. சரியா? சரியா சொல்லுங்க. பார்த்தாராதி பரம்பொருளாகிய பகவான் சொல்லி கேட்டு இந்த கல்யாண மாதிரி பூஜை கொடுக்க சிவசுடலைவாட சுவாமி சொல்லுகிறாருப்பா, எனக்கு இந்த பன்னீர் வெற்றிலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சிருக்கிறேன், ஆனால் மீண்டும் நான் கேட்கிறது எல்லாம் கொண்டு வைக்க வேண்டும். சுவாமி ஆப்பிள் ஆரஞ்சு செடி அதெல்லாம் தேவையே இல்லப்பா. எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? இனிய பொழிதலை ஒளிரச்சி Hello,
வச்சாச்சு. மூளையும் மெழுகுமாக கிண்டி வைக்கணும். அதான் பிரச்சனை. இல்ல இங்க மூளை யாருமே இல்ல. யாருக்கு மூளை இல்லை? ஆமா. இங்க இருக்கிறவங்களுடைய மூளை கிடையாது, ஆட்டினுடைய மூளை. ஆட்டு மூளையா? ஆமா, உனக்கு மூளை கிடையாது, எப்படி எடுத்தாலும் வரட்ட முடியாது. எனக்கு மூளை இருந்தா வரணும் அவங்க கூட. என் கரை வந்து கரை வந்து மாத்திக்கிட்டேன். ஆமா ஆமா ஆமா. எங்கே போக முடியாது? பார்த்தார் என்ன செய்கிறார் என்றால், வாயாடி சுடலை சொல்கிறாரப்பா. அது மட்டும் இல்லையப்பா, எங்களுக்கு வேண்டும் என்ன வேண்டும் தெரியுமா? பெரியோட சாராயம் உண்டு பையடா. ஒரு குப்பி சாராயம் கள்ளு. ஐயா நீங்க இன்னும் ட்ரெண்டுக்கே வரலையா? என்ன சாராயம் கிடைக்காது. எல்லாம் கவர்மெண்ட் ஐட்டம். அப்படியா? அது வேண்டாப்பா. ஆஃப் பீர் குவார்ட்டர் பக்கா. அதெல்லாம் இப்போ பீர் கூல் பீர் இல்லையா? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இப்போ வந்ததுப்பா. சரி. அப்ப அதெல்லாம் கிடையாது. ஆமா. அப்போ சாராயத்தை குடிச்சா இறுதியா வீராது. சரி. அதனால சாராயம் வாங்கி. சாராயம் எங்க போய் வாங்கி வைக்கணும்? மன்னார்புரம் பக்கம் போ. எங்க? மன்னார்புரம். அது கிடைக்குமா? அங்க கிடைக்குமா? பாத்தீங்களா? ஆமா. ஆமா. அங்க கண்ணு சாராயம் பேசுற உடனே மேடையில எத்தனை பேருடைய குரல் கேட்குவாங்க? இவ்வளவு ஒரு குரல் கேட்கல. பார்த்தார் என்ன செய்கிறார் என்றால், 7 திலா பொன்னாக்கு, 8 திலா கருப்பு கட்டி. இல்லையா? நாங்க 21 பேர் இருக்கிறோம் அல்லவா? 21 இலை போடணும். அன்னைக்கு 3 பழம். பழத்தை சும்மா வச்சா போதாது. பூப்பரிசி எடுத்து ஒரு நாக்கில் வெட்டி பழத்திலே ரத்தம் விடுறது. சுவாமி ஏற்கனவே ரொம்ப தெளிவா ஆமா. தமிழ்ல PhD முடிச்சவங்க இல்லையா நீ? செந்தமிழ் உங்க நாக்குல விளையாடுது. நாக்கு வெட்டா இங்கிலீஷ்ல பேச்சு வராது. அரகுறவு நாக்குதான். அரந்த நாக்கு பொருந்தும். போ. பார்த்தா என்ன செய்கிறார் என்றால், மாயாண்டி சுடலைக்கு கடியாரிட்ட பூஜையை வாங்கி கொண்டு தட்சணா பூமி போக வேண்டும் என்று எப்படி வருகிறார் என்றால், 21 வாழமார்களும் ஒன்றாக சேர்ந்து 21 வாழமார்களும் கைலாச மலையிலே பூஜை வாங்கிவிட்டு முதலாக எங்கு வருகிறார்கள்? எப்படி வருகிறார் என்றால், மாடன் சுடலை சக்தியா
கைலாச மலையிலே சரி. முதலாக பூசி வாங்கிக் கொண்டு சரி. தட்சிணாபூமி போக வேண்டும் என்று வருகின்றார். அவன் முதல்ல அவர் வந்த இடங்கம்மா இடுகாடு சுடுகாட்டிலே வருகின்றாரப்பா. சரி, சரி. அங்கே வந்து வரும் வழியிலே ஆதாளி போட்டுக்கொண்டு சரி. சம்போடை கரையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். சம்மோட சொன்னா ஆஹா. அங்கதான் இருக்க ஆரிய சாமா ஒரு பெரிய வைத்தியன் வைத்தியம் கிடையாது, பெரிய மாந்திரீகன், மந்திரவாதி. நிறைய குடும்பத்தை அவருடைய மகள் ஒருவள் இருக்கின்றாள். அண்ணனுடைய ஆமா, சின்ன இடை அவளும் ஒரு பெரிய மாந்திரவாதி. யார் தெரியுமா? பகவான் முதலா கேட்ட வரனே சரி. அவளை போட்டு தள்ளுறதான். ஆமா, அவளுக்கு பேரு சிலுக்கு. என்ன சிலுக்கா? சிலுக்கு. புதுசா பேர் வச்சிருக்கான். தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. இனி தெரிஞ்சு வச்சுக்க. இனி எனக்கு தெரிஞ்சிருக்கிறது போதும், உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அவளுக்கு பார்த்தார் மாயாண்டி சொல்லி எங்கே வந்தவர் இருக்கிறார் என்றால் சம்போடையிடம் நல்ல சுடலைகள் மாடல் சுவாமி. அவர் காட்டிடமாய் கூட்டப்படையோடு மாயாண்டி சுடலை சம்போடை கரையிலே வந்து அமர்ந்திருக்கு. அந்த அந்த நடையாள் அவளுக்கு அதாவது வீட்டுக்கு தூரமான நேரம், சரி, மாதவிலக்கான நேரத்திலே ஆட்டுக்கு சென்று குளிக்க வேண்டும் என்று சொல்லி சரி வேண்டி உடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆடையை அணிந்து கொண்டே சரி அப்படியே மஞ்சளும் எடுத்துக்கொண்டு சம்போடை கரையிலே வருகின்றார். மாத்தாடல்லவா நீராட வேண்டும் என்று தண்ணீரிலே இறங்குகின்றாள். மாயாண்டி சுடலை நினைக்கின்றார். நமக்கு சரியான நேரம் சமயம் என்று இந்த கம்பிக்கரை சேலையை கல்லிலே கப்பி வைத்துவிட்டு இந்த அண்ணனடியால் மஞ்சளை உரசினாள் அல்லவா. அந்த மஞ்சள் வாடையானது மாயாண்டி முகத்திலே வீசியதா. மஞ்சள் வாடையை கண்டு சுடலை மாடல் தளதள இலங்கி விழியே